திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் அங்கு குவித்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவலை தர காத்திருக்கிறார் அங்குள்ள செய்தியாளர் ஜெயக்குமார். அவரிடம் பேசலாம். ஜெயக்குமார், சொல்லுங்க, பக்தர்களோட வருகை திருச்செந்தூர்ல எப்படி இருக்கு? அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாடன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வந்து திருச்செந்தூரில் அமைந்திருக்கு. இது வந்து கடற்கரையில் அமைந்திருப்பது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. 6 படை வீடுகளில் வந்து 5 கோவில்கள் வந்து மலையின் மீது அமைந்திருக்கும். இந்த கோவில் மட்டுமே திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து அமைந்திருக்கிறது. இது வந்து பக்தர்கள் முருகனை தரிசித்து கடலில் நீராடி செல்வது வந்து வழக்கம். அவர்கள் வந்து சஷ்டி விரதம் வந்து 6 நாட்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகனை தரிசித்து தரிசித்து வந்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும் என்பது வந்து பக்தர்களின் நம்பிக்கை. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய சஷ்டி விரதமானது நாளை வரை வந்து இருக்கும். இன்று வந்து மாலை 4:30 மணி அளவில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வருகை தருவார்கள். தற்போது நேற்று இரவு இருந்தே அதிகமான பக்தர்கள் வந்து இங்கே திருச்செந்தூரை நோக்கி வந்து படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கே வந்து நம்ம பக்தர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? முருகத்தை வேண்டுனா என்னதெல்லாம் நடக்கும்? நான் 15 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை எல்லாமே கிடச்சது. எல்லாமே திருச்சி முருகரோட அருளால் நல்லா கிடச்சிருக்கு. சூரசம்ஹாரத்துக்கு அங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு தடவை நான் வந்திருக்கேன். நான் சஷ்டி விரதம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சஷ்டி விரதம் மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே தொழிலேருந்து எல்லாமே வீட்டில் பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் முருகனை வந்து நம்பினோம்னா கைவிட மாட்டார். தற்போது வந்து கோவிலின் கோபுரம் மற்றும் கொடிமரத்தில் வந்து மயில் நின்று வருகிறது. அந்த காட்சியையும் வந்து பக்தர்கள் பார்த்து முருகரின் வாகனமான மயில் வந்து கோபுரம் மற்றும் கொடிமரத்தில் நிற்பதை பார்த்து வணங்கி வருகிறார்கள். தற்போது இருந்தே கடலில் நீராடி வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் வந்து 8 படகுகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 8 படகுகளுக்கும் 80 கடற்படையினர் வந்து பணியில் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆழமான கடற்பகுதி யாரேனும் சென்று குளித்தாலோ கடல் நீரில் சிக்கிக் கொண்டாலோ உடனே மீட்பதற்காக ஜெட் படகும் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தற்போது வரை நன்றாக இருப்பதாகவே இந்த பகுதி மக்களும் வந்து கூறி வருகிறார்கள். சூரசம்ஹாரத்தை எளிதில் காண்பதற்கு வந்து சூரன் தலையை எடுக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதும் ஒரு 300 மீட்டருக்கு மேல் வந்து கம்புகளால் வந்து தடுப்பு வேலி அமைத்து ஒவ்வொரு தலை எடுக்கும் பகுதிகளுக்கும் சதுர வடிவில் அழகாக கட்டி பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாப்பாக நின்று வந்து சூரசம்ஹாரத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் வந்து கோவில் தரப்பில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சரியாக 3:30 மணி அளவில் அபிஷேக மண்டபத்திற்கு ஒரு முருகனை அபிஷேகம் செய்து கோவில் முன்பு கடற்கரையில் வந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காகவே தற்போது இருந்தே கடற்கரையில் மக்கள் வந்து இடம் பிடித்து அமரக்கூடிய காட்சி தான் தற்போது நடந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.